பேரறிஞர் அண்ணாவோட 107வது பிறந்த நாள் அதிமுக, திமுக, மதிமுகன்னு திராவிட கட்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடினாங்க. திருப்பூர்ல மதிமுக மாநாடு, சென்னையில திமுக முப்பெரும் விழான்னு கொண்டாட்டங்கள் களை கட்டுது. தேர்தல் நெருங்குற சமயத்துல மதிமுகல வைகோவோட முக்கியமான தளபதியா இருந்த பாலவாக்கம் சோமு திமுகல இணைஞ்சிட்டதால திமுகவோட மதிமுக கூட்டணி சேர்ற வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. இந்த நிலையில திமுக தலைவர் கருணாநிதியோட ரொம்ப நெருக்கமானவரும் திராவிடர் கழக தலைவருமான கி வீரமணி இன்னைக்கு மதிமுக மாநாட்டில் கலந்துகிட்டு வைகோக்கு சில அறிவுரைகளை கொடுத்திருக்காரு. இந்த அறிவுரை மூலமா திமுக மதிமுக கூட்டணி உருவாக எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அலசி ஆராயக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த கட்சி கொள்கை கூட்டணி. தவறான முடிவை எடுக்காதீர்கள். திராவிட இயக்கத்திற்கு புதிய சவால்கள் கிளம்பியுள்ள சூழலில் சரியாக முடிவெடுத்து அதை முறியடிக்க வேண்டும். சொல்வது என் கடமை, முடிவெடுப்பது உங்கள் உரிமை. இது நான் சொல்லுங்க. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி திருப்பூர்ல நடந்த மதிமுக முப்பெரும் விழா மாநாட்டில் பேசியிருக்கார். இது அவர் சொன்னதும் கூடியிருந்த மதிமுக தொண்டர்கள் உற்சாகமா கரகோஷம் எழுப்பியிருக்காங்க. மேடையில் இருந்த வைகோவை இது நெளிய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். திராவிடருடைய சுடர் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்க கூடாது, அது அணைக்கப்பட வேண்டும் என்பதற்கான சக்திகள் இன்றைக்கு திரண்டிருக்கிற நேரத்திலே நம்முடைய கடமை அந்த அறைகூவல்களை ஏற்க வேண்டும், அதை சந்திக்க வேண்டும். கொள்கை ரீதியாக நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். யாரோட கூட்டணின்னு இந்த மாநாட்டில் அறிவிப்போன்னு வைகோ சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த மாநாடு முழுக்க கூட்டணி பத்திய எந்த பேச்சுமே இல்லை. திமுக பாலவாக்கம் சோமு இணைஞ்சதால திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சிச்சு மல்லை சத்யா கொஞ்சம் பேசினார், அவ்வளவுதான். மற்றபடி கூட்டணி பத்தி யாருமே வாய் திறக்கல. 3ஆம் அணின்னு உறுதியா பேசிட்டு இருந்த வைகோவும் கி வீரமணியினுடைய இந்த அறிவுரைக்கு அப்புறமா குழம்பி போயிருக்காரோம் தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. நிறைய நாட்கள் இருக்கிறதால பொறுத்திருந்து பார்க்கலாம்.